இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களை கையாள புதிய நடைமுறைகளை அறிவித்துள்ளார் ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டத்தோஸ்ரீ அமீருடன் ஷாரி. அந்த எண்ணிக்கையில் இனி நில உரிமையாளர்கள் தனிப்பட்ட முறையில் கோவிலை இடிக்கவோ வெளியேற்றவோ முடியாது. மாறாக முதலில் போலீசில் புகார் அளிக்க வேண்டும். அதன் பின் விசாரணை நடைபெறும். அத்துமீறல் இருப்பது நிரூபிக்கப்பட்டால் வழக்கு தொடரப்படும். வெளியேற்றம் அல்லது கட்டுமான இடிப்பு வேண்டும் என்றால் நில உரிமையாளர்கள் வழக்கறிஞரை நியமித்து நீதிமன்ற உத்தரவை பெற வேண்டும் என்றார் அவர். இரண்டாவதாக, நில அத்துமீறல் செய்த தரப்புக்கு உரிமையாளர் நோட்டீஸ் அனுப்பி மாவட்ட அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். மாவட்ட பாதுகாப்பு செயற்குழு அதிகாரிகள் பின்னர் நில உரிமையாளர் அனுமதியின்றி வழிபாட்டு தளத்தை கட்டியவர் அல்லது அதன் நிர்வாகம், போலீஸ் உள்ளிட்ட தரப்புகளை அழைத்து இது நியாயமான தீர்வை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதுவும் வேலைக்கு ஆகவில்லை என்றால் நீதிமன்றம் செல்லுமாறு நில உரிமையாளருக்கு அறிவுறுத்தப்படும் என அமீருடன் சொன்னார். காஜாங்கில் தனிப்பட்ட நில தகராறு வன்முறையாக மாறியது. 5 பேர் கைது. ஸ்லாங்கூர் காஜாங்கில் நேற்று காலை ஒரு நிலத்தின் மீதான தனிப்பட்ட தகராறு காரணமாக மூண்ட சண்டை வன்முறையாக மாறியதில் ஒரு வெளிநாட்டவர் உட்பட 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். 4 சக்கர வாகனம் ஒன்று ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டியை வேண்டுமென்றே மோதுவதை காட்டும் வீடியோ வைரலானதை அடுத்து போலீஸ் விசாரணையில் இறங்கியது. அதில் அச்சம்பவம் கம்புங் சுங்கை ஜெர்னி பகுதியில் நிகழ்ந்தது கண்டறியப்பட்டது. ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி கொலை செய்ய முயன்றதாக ஒரு புகாரும், கும்பலாக கொள்ளையிட்டு கடத்த முயன்றதாக மற்றொரு புகாரும் செய்யப்பட்டதை ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ரத்தோ சஷ்லி கஹார் உறுதிப்படுத்தினார். நில தகராறு மற்றும் அப்பகுதியில் லாரி செல்வதற்கான பாதையில் பிரச்சினை வெடித்தது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தனிப்பட்ட தகராறை தவிர குண்டர் கும்பல் சண்டையோ அல்லது இன மோதலோ இல்லை என்பதை சஷ்லி தெளிவுபடுத்தினார். காச நோய்க்கான சிகிச்சையை தொடர தவறிய சண்டகான் ஆடவருக்கு 6 மாத சிறை. டிபி எனப்படும் காச நோய்க்கான சிகிச்சையை தொடர தவறியதற்காக சபா சண்டகானில் ஓர் ஆடவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டு தொற்றுநோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு சட்டத்தின் கீழ் டிபி சிகிச்சையை தொடருமாறு விதிக்கப்பட்ட உத்தரவை மீறியதை 30 வயது அல்மசர் மதீன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். பொது இடங்களில் மக்களுக்கு நோய் தொற்றக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தியதாகவும் சுகாதார அதிகாரிகள் உத்தரவை மீறியதாகவும் அந்நபர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். உத்தரவின்படி நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு டிபி சிகிச்சையை தொடர வேண்டும் என்றும் அவ்வாடவர் பணிக்கப்பட்டார். முன்னாள் மூத்த அமைச்சரை உட்படுத்திய 1.11 பில்லியன் ரிங்கிட் ஒப்பந்த முறைகேடு MACC விசாரணை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC முன்னாள் மூத்த அமைச்சர் ஒருவருடன் தொடர்புடைய 1.11 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டு ஒப்பந்தத்தை தீவிரமாக விசாரித்து வருகிறது. பெர்காசா உள்ளிட்ட 3 அரசு சாரா அமைப்புகள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை தொடங்கியுள்ளது. நிதி முறைகேடு, ஆதாய முரண் மற்றும் அமைச்சின் அனுமதி அதிகார மீறல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த ஒப்பந்தம் தொடர்பான டெண்டர் பேச்சுவார்த்தைகளும் அனுமதியும் நிதி அமைச்சு, மிட்டி எனப்படும் முதலீடு, வாணிபம், தொழில்துறை அமைச்சு போன்ற அமைச்சுகளின் கவனத்திற்கு செல்லாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகும். சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அமைச்சின் மூத்த அதிகாரிகளுக்கும் இதில் நேரடி தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனைத்து ஆவணங்களும் பரிசீலிக்கப்படும் என்றும் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் அல்லது நம்பிக்கை மீறல் உள்ளதா என விசாரணை நடைபெறும் என்றும் MACC துணை ஆணையர் டத்தஸ்ரீ அகமது குசைரி யாஹியா தெரிவித்தார். ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்தின் மீது 100 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரி அசாம்பாக்கி நோட்டீஸ். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தன்னை பற்றிய அவதூறு செய்தி வெளியிட்டதாக குற்றம் சாட்டி ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்திற்கு 100 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரி சட்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று வெளியான கட்டுரையில் அவர் வெலாசிட்டி கேபிட்டல் பார்ட்னர் நிறுவனத்தில் 7.7 மில்லியன் பங்குகளை வைத்திருந்ததாக குறிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுரை அவர் தனது சொத்துக்களை சட்டப்படி அறிவிக்கலாம் என்றும் பங்கு வைத்திருப்பவர்கள் ஏதேனும் முறைகேடு செய்யப்பட்டு சட்டப்படி ஏற்கப்பட்டிருக்கலாம் என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கியது என்றும் அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். ஆனால் தேவையான அனைத்து சொத்து அறிவிப்புகளும் மனிதவள மேலாண்மை தகவல் அமைப்பு மூலம் சட்டப்படி சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்ட பங்குகள் செய்தி வெளியாகும் முன்பே அறிவிக்கப்பட்டு விட்டதாகவும் விளக்கப்பட்டுள்ளது.
மேலும் முதலீடுகள் அனைத்து சட்டப்பூர்வமான வருமானத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டவை என்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோவில்கள் மீதான நடவடிக்கைக்கு உத்தரவிட பிரதமருக்கு அதிகாரம் இல்லை. MIPP சட்டவிரோதமாக கட்டப்பட்ட எந்த கோவில் அல்லது வழிபாட்டு தளம் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லும் சட்ட அதிகாரம் பிரதமருக்கு கிடைக்காது என மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியான MIPP நினைவூட்டலை வெளியிட்டுள்ளது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 9ஆம் அட்டவணைப்படி ஊராட்சி விவகாரங்கள் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றன. புத்ரஜயாவின் கீழ் அல்ல என MIPP தலைவர் P. புனிதன் குறிப்பிட்டார். நடப்பில் உள்ள ஊராட்சி சட்டங்கள் முறையான நடைமுறைகள், விண்ணப்பம், அறிவிப்பு, விசாரணை, நீதிமன்ற நடவடிக்கை ஆகியவற்றை கட்டாயப்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். கோவில் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் 11வது பிரிவின் கீழ் பாதுகாக்கப்படும் சமய ஸ்தாபனமாகும். எனவே அரசியல் உத்தரவால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க முயல்வது சமய சுதந்திரத்தையும் சமூகத்தின் உரிமையையும் பாதிக்கும் என புனிதன் தெரிவித்தார். எந்த தலைவரும் அரசியலமைப்பை மீற முடியாது என்றார் அவர். மற்றவர் நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி மன்றங்களுக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். அதே சமயம் அதனை இன மத மோதலாக்கி சட்டத்தை தங்கள் கைகளில் யாரும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ரவாங் கோயில் உடைப்பு, தாமிம்தாரி இதர மூவர் விடுவிப்பு. அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட கோவில்களுக்கு எதிராக போராடுபவராக காட்டிக்கொள்ளும் தமிம் தாஹ்ரி மற்றும் அவரின் 3 நண்பர்களும் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். ரவாங், தாமான் ரவாங் பெட்டானா உச்சிமலை முனீஸ்வரர் கோவில் உடைப்பு தொடர்பில் 4வரையும் 2 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க ஷா அலாம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று காலை வெளியிட்ட உத்தரவை உயர்நீதிமன்றம் மாலையே ரத்து செய்தது. தமிமின் வழக்கறிஞர் ஐடில் காலிட் அதனை உறுதிப்படுத்தினார். அத்துமீறப்பட்ட நிலத்தை சுத்தம் செய்ய தாம்தான் அந்த 4வரிடமும் உதவி கேட்டதாக கோவில் நிலத்துக்கு சொந்தக்காரரான இஸ்மாயில் மீனா என்பவரை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து வாக்குமூலம் கொடுத்ததால் தடுப்பு காவல் ரத்தானது. இதையடுத்து தமிமும் இதர மூவரும் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர். சொந்தமாக மண்வாரி எந்திரத்தை கொண்டு வந்து அக்கோவிலின் ஒரு பகுதியை அவர்கள் இடித்தது பெரும் சர்ச்சையாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே தமிம்தான் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோவில்களுக்கு எதிராக கடந்த வாரம் கோலலம்பூர் ஜோஹோ பேரங்காடி வளாகத்தில் பேரணிக்கு கூட முயன்று கைதானார். 3.89 தொட்ட ரிங்கிட் 8 ஆண்டுகளில் புதிய உச்சம். மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. நேற்றைய பரிவர்த்தனையில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக 3.8995 என்ற நிலையை ரிங்கிட் எட்டியது. கடந்த 8 ஆண்டுகளில் பதிவான உச்ச நிலைக்கு சமமாகும். இந்த உயர்வுக்கு மலேசியாவின் வலுவான பொருளாதார தரவுகளை காரணம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக நாணயம், காலாண்டு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு GDP 5.7% வளர்ச்சி கண்டுள்ளது. அதே சமயம் அமெரிக்க டாலரும் பலவீனம் அடைந்துள்ளது. ரிங்கிட், ஜப்பானின் யென், யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட், இந்தோனேஷியா ரூபியா, சிங்கப்பூர் டாலர் ஆகியவற்றுக்கு எதிராகவும் வலுவடைந்துள்ளது. ஆனால் தாய்லாந்து பாத் மற்றும் பிலிப்பைன்ஸ் பெசோவுக்கு எதிராக சற்றே பலவீனம் அடைந்தது. என்றாலும் மொத்தத்தில் ரிங்கிட் தற்போது வலுவான பாதையில் உள்ளது. இது மலேசிய பொருளாதாரத்தின் மீது உலக சந்தையின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். மக்கள் கொள்கை அறிக்கை 2.0 அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை மதிப்பிட சமூகத்தின் குரலை கேட்கும் GBM. அரசு சார்பற்ற அமைப்புகளை உள்ளடக்கிய மலேசிய செயல்திட்ட கூட்டமைப்பான GBM மக்கள் கொள்கை அறிக்கை அல்லது மேனிபெஸ்டோ ராக்கியாட் 2.0 எனப்படும் தேசிய அளவிலான முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் அடுத்த 5 மாதங்களுக்கு நாடு முழுவதும் மக்களின் கருத்துகள், சவால்கள், சீர்திருத்த பரிந்துரைகள் ஆகியவற்றை நேரடியாக கேட்டு பதிவு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. வரும் ஜூலை 6 வரை கருத்து கணிப்புகள், பொதுக்கூட்டங்கள், பயண காட்சிகள், பயண கண்காட்சிகள், கலந்துரையாடல்கள் மற்றும் நேர்காணல்கள் மூலம் நகர்ப்புறம், கிராமப்புறம், சபா, சரவாக் மற்றும் சிறுபான்மை சமூகங்களின் குரல்கள் சேகரிக்கப்படும். GBM முன்னதாக 2020 மே மாதம் கல்வி, சுகாதாரம், ஜனநாயகம், சுற்றுச்சூழல் போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கி அதன் மேனிபெஸ்டோ ராக்கியாட் 1.0 கொள்கையை அறிக்கையை வெளியிட்டது. அதனை அடிப்படையாக கொண்டுதான் பெரும்பாலான அரசியல் கட்சிகள், குறிப்பாக பக்கத்தான் ஹரப்பான் உள்ளிட்டவை தத்தம் தேர்தல் அறிக்கைகளை தயாரித்திருந்தன. அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் என்னென்ன நிறைவேற்றம் கண்டுள்ளது என்பதை ஆராய்ந்ததில் பெரும்பாலானவை முழுமை பெறவில்லை.
1.11 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டில் மோசடி, எம்ஏசிசி சோதனைக்கும் கைதுக்கும் தயார், ரபிசி சூளுரை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி முன்னாள் மூத்த அமைச்சர் ஒருவருடன் தொடர்புடைய 1.11 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டு ஒப்பந்தத்தை தீவிரமாக விசாரித்து வருகிறது. பெர்காசா உள்ளிட்ட 3 அரசு சாரா அமைப்புகள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை தொடங்கியுள்ளது. நிதி முறைகேடு, ஆதாய முரண் மற்றும் அமைச்சின் அனுமதி அதிகார மீறல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த ஒப்பந்தம் தொடர்பான டெண்டர் பேச்சுவார்த்தைகளும் அனுமதியும் நிதி அமைச்சு, மிட்டி எனப்படும் முதலீடு, வாணிபம், தொழில்துறை அமைச்சு போன்ற அமைச்சுகளின் கவனத்திற்கு செல்லாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகும். சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அமைச்சின் மூத்த அதிகாரிகளுக்கும் இதில் நேரடி தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அனைத்து ஆவணங்களும் பரிசீலிக்கப்படும் என்றும், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் அல்லது நம்பிக்கை மீறல் உள்ளதா என விசாரணை நடைபெறும் என்றும் எம்ஏசிசி துணை ஆணையர் டத்தோஸ்ரீ அகமது குஷைரி யாஹ்யா தெரிவித்தார். சதுரங்க போட்டி 2026 பினாங்கு பெர்மதாங் திங்கி தமிழ் பள்ளி, தாமான் பெர்விரா இடைநிலைப் பள்ளி வெற்றி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை செப்ரங் ஜெயாவில் உள்ள லைட் ஹோட்டலில் நடைபெற்ற சதுரங்க போட்டி 2026 மாணவர்களின் அறிவுத்திறன், ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியமான போட்டி மனப்பாங்கை வளர்க்கும் சிறப்புமிக்க நிகழ்வாக வெற்றிகரமாக நிறைவடைந்தது. YB செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சதுரங்க போட்டியில் ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி மற்றும் சில சர்வதேச கல்வி நிறுவனங்களை சேர்ந்த சுமார் 120 மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த போட்டி 12 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவு, 12 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவு மற்றும் 17 வயதிற்கு உட்பட்ட திறந்த பிரிவு என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பிரிவிலும் போட்டியாளர்கள் தங்களது தந்திரத்திறன், கவன சேர்ப்பு மற்றும் தீர்மானத்தை திறமையாக வெளிப்படுத்தினர். போட்டியின் நிறைவில் சிறந்த இடைநிலை பள்ளியாக தாமான் பெர்விரா இடைநிலை பள்ளி அறிவிக்கப்பட்டது. அதேபோல சிறந்த ஆரம்ப பள்ளி பட்டத்தை பெர்மதாங் திங்கி தமிழ் பள்ளி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கும் தனிநபர் சாதனையாளர்களுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோதை இனபாலுவில் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு பெண் கொடூர கொலை, தந்தை மகன் கைது. சபா செப்பங்காரில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாமான் இன்டா பெருமாயில் குப்பையில் கொட்டும் இடத்தில் அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த கொடூர கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தில் போலீசார் 70 வயது முதியவரையும் அவரது 20 வயது மகனையும் கைது செய்துள்ளனர். கொலைக்கு பொறாமையே காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. எனினும் மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் கூறிற்று.